ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அநேக நேரத்திலே நம்முடைய ஜெப வேளையிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, இதெல்லாம் உலகத்தான் செய்யக்கூடிய காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கக்கூடிய நாம் பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்துல இருக்கிற தடை என்ன? அவர் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்தால் உங்களுடைய ராஜ்யத்திற்காக நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டுமே ஒழிய, நம்முடைய ஜெபம் அப்படியா இருக்க வேண்டுமே ஒழிய, தேவையில்லாத காரியங்களை நாம் ஜெபத்திலே பேசக்கூடாது. நம் தேவைகளை அவர் இன்னதென்று அறிந்திருக்கிறார். நம் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர் அப்படிப்பட்ட தேவன். நம்முடைய தேவைகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பாரா? தேவ ஜனமே, நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளை குழந்தையாய் இருக்கும் பொழுது அது பசிக்கிறது என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுவதில்லை. ஆனால் நேரம் ஆன உடனே அதற்கு பசி எடுக்கும் என்று சொல்லி நினைத்து நாம் எப்படி உணவு கொடுக்கிறோமோ, அதே போலதான் நம்முடைய தேவன் ஏற்ற வேளையில் நமக்கு ஏற்ற காரியத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எனவே இன்னது வேண்டும், இன்னது தேவை என்று சொல்லி உங்கள் தேவைகளுக்காக தேவ சமூகத்தை பயன்படுத்தாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் பிரயாசப்பட என்னை பலப்படுத்துங்க. மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு கொடுங்க. உங்க ராஜ்யம் இந்த உலகத்திலே வருகிறதற்கு எனக்கு தேவையான மன்னாவை எனக்கு அனுதினமும் கொடுங்க என்று சொல்லி ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் முன்னேற பிரயாசப்படுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உலகத்தார் போல நாங்களும் ஆண்டவரே உலகத்தின் தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வராதபடிக்கு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் செய்வார். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக மாத்திரம் பிரயாசப்பட வேண்டும் என்ற அறிவை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.